ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த சாரியில் நம்ம ஒரு ஃபுல் கவுன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப பழைய மாடல் சாரீ. ரொம்ப லைட்டாக ஜஸ்ட் பேப்பர் கிளாத் மாதிரி இருக்கிற சாரீ. இதில் வந்து நம்ம 16 பேனல் 16 கட்டு பண்ணி ஒரு பேனலுக்கு ஃபுல் கவுன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க. லைனிங் வந்து மேல் பாட்டு வந்து என்னோட வெயிஸ்ட்டு வந்து 14.5 ரெடி லென்த் வைக்கிறேன், கொஞ்சம் இறக்கமாக போடுற மாதிரி. அதுக்கு வந்து நம்ம ரெடி லென்த் எவ்வளவோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே அரை இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு, கீழே அரை இன்ச் அந்த 2 பாட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு. மொத்தம் நான் 15.5 இன்ச்சுக்கு வந்து ஹைட் எடுத்திருக்கேன். ஓகே, 15.5க்கு ஹைட் எடுத்துகிட்டு வித்து வந்து உங்களோட செஸ்ட்டு சைஸை பொறுத்து செஸ்ட் சைஸ் கூட 1.5 இன்ச் எடுத்துக்குன்னா 11 இன்ச்சுக்கு வந்து அகலம் எடுத்திருக்கேன். அகலம் எடுத்துகிட்டு ஷோல்டர் வந்து 6.5 வச்சுக்கோங்க. நான் நார்மல் இதுக்கு வந்து ஆம்கோல் வந்து 6 தான் வைப்பேன். ஷோல்டர் 6, ஆம்கோல் 6. பட் நம்ம இது வந்து பிரின்சஸ் கட் போட போகிறோம். ஸோ நான் 7 இன்ச் வந்து ஆம்கோல் எடுக்கிறேன். பிரின்சஸ் கட் வந்து சைடில் ஒரு ஸ்டிச் வரும் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இது போயிடும். ஸோ அதனால் 7 இன்ச் எடுத்துருக்கிறேன். 9 இன்ச் ரெடி லென்த், ஒரு 1/4 இன்ச் லூஸ்க்கு ஆட் பண்ணிவிட்டு 9.25 வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, இங்கேருந்து 1.25 வச்சு இங்கே வந்து நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு அரை எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்லோப் எடுக்கலாம் தான் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்லோப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. இங்கே 6, 3 இன்ச். ஓகே, இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்துடுங்க. என்னோடது 8.25 வருது, கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, வந்து என்னோடது 8, நான் 8.25 வைக்கிறேன். 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு, பேக் டாட். தென் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கரெக்டாக இருக்குது. ஓகே, 4 இன்ச் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு வந்து ஃப்ரண்ட்டுமே நம்ம 4 இன்ச் வச்சுக்கலாம். 4.5 இன்ச் ரெடி லென்த் வச்சுட்டு 3.25. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் நார்மல் ரவுண்டு தான் வைக்கிறேன். பேக்குக்கு நம்ம ஒரு சாண்டல் கலர் நெட் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். 1/4 இன்ச்சுக்கு ஸ்லோப் இப்படி எடுத்துருங்க. ஓகே, இப்போது இங்கேருந்து ஒரு அரை இன்ச் இல்லாட்டி 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருங்க. நான் 3/4 இன்ச் எடுத்திருக்கேன். 3/4 இன்ச் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு வந்து இந்த ஸ்லோப்போடு கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இது கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறது வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். பேக் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த பேக் பார்ட் வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டோம். இந்த பேக் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து மேலேருந்து ஒரு 10 இன்ச் ஹைட்டு வந்து எடுத்துக்கோங்க. 10, 10.25 எடுத்துக்கலாம், 10 கூட எடுத்துக்கலாம். ஹைட் எடுத்துகிட்டு அகலம் வந்து ஒரு 4.25 வச்சுக்கோங்க. நம்ம அகலம் வந்து ஒரு 4.5 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, இது நான் இப்படி ரவுண்டாக அகட்டி கட் பண்ணி எடுத்துருவேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் கழுத்து அடிச்சிட மாதிரி திருப்பிட்டு இந்த கேப்பில் நம்ம நெட் கிளாத் வைக்க போகிறோம். ஓகே, நெட் கிளாத் வச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த துளிப் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா அகலமாக இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, யூ மாதிரி வருது இல்லையா. ஓகே, இங்கேருந்து இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்தனாலும் ஓகே, அடித்து திருப்பினாலும் ஓகே. நம்ம அடித்து திருப்பிடலாம். 4.5 தான் வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு பேக் ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா. இப்போ ஃப்ரண்ட் ஆம்கோல் அங்கேருந்து ஜஸ்ட்டு உள்ளே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ளே இப்படி கவ் பண்ணி எடுத்துருங்க. கவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு பிரின்சஸ் கட் கொடுக்க போகிறோம். பிரின்சஸ் கட் கொடுக்கறதுக்கு உங்களோட செஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. என்னோடய செஸ்ட் பாயிண்ட் வந்து 10. ஸோ ஷோல்டர்லேருந்து 10.5 எங்கே வருது நம்ம அதுக்கு மேலே ஷோல்டர் பிடிப்பேன் இல்லைங்களா, அதுக்கும் சேர்த்து 10.5 வச்சுக்கோங்க. இதோட அகலம் வந்து 3.25 வைக்கிறேன். 3.25 இங்கே வருது. ஓகே, 3.25 வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டேன். கீழேயும் அதே மாதிரி 3.25 எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம்.
ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் அகலம் எடுத்துக்கோங்க. ஒன்றரை இன்ச் எடுத்துகிட்டு இதோட உயரமும் ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஜஸ்ட் இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்துடுங்க. கையிலே இப்படி கர்வ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இங்கேருந்து ஆம்கோல் எங்கே வருதோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கிங்க. லைன் மாதிரி கொண்டு வந்துட்டு ஆம்கோல்ஸ் கர்வ் வச்சுருப்பேன் இல்லைங்களா, ஆம்கோல் ஸ்கேலை வச்சு இந்த நேர் இப்படி இந்த லைட்டாக கர்வ் மாதிரி வருது இல்லைங்களா, இந்த நேர் இப்படி மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, மார்க் பண்ணி எடுத்துட்டுனா அந்த பிரின்சஸ் கட் ஷேப் கரெக்டாக கிடச்சிரும். இப்படி கொண்டு போய் இப்படி இது ரெண்டு இந்த நேர் கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிக்கிங்க. ஓகே ஓகே, இங்கேருந்து கொண்டு போய் இதை ஃபஸ்ட்டு இது கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணி இந்த கர்ல் எல்லாம் கொஞ்சம் ஷேப் கரெக்டாக கொடுங்க. எப்படி அதோட ஷேப் வருதோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இது ஒரு பீஸ். இந்த நேரம் இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். இதை எப்பவுமே கட் பண்ணி எடுக்கும்போது இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து உங்களுக்கு ஷேப் நல்லா கொடுக்கும். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக. ஓகே, ஓகே, இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மெயின் பீஸில் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். கட்டிங் போட்டலாம். இப்போ நான் இந்த சாரியை வந்து 16 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாரீ முந்தி பாட்டை வந்து நான் வந்து பாடி பார்ட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆல்ரெடி லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை மெயின் பார்ட்டில் போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் பார்ட்டுக்கு இந்த மெயின் பீஸில் இருந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு தேவையான அளவு நான் 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிற காலத்தை 16 டைம் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். 2 ஃபோல்ட், 4 ஃபோல்ட், அதுக்கப்புறம் 8 ஃபோல்ட், 8 ஃபோல்ட் டபுள் ஃபோல்ட் பண்ணோம்னா 16 ஃபோல்டு. ஓகே, 16 ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஹைட்டை வந்து 41 இன்ச் கீழே வேணும். அது கூட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். கீழே வந்து பார்டர்லாம் இருக்குது, மடித்து அடிக்க தேவையில்லை. ஸோ மேலே வந்து வெயிஸ்ட்டுக்கு பிடிக்கிறதுக்கு மட்டும் சேர்த்து நான் 41 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே 9 இன்ச்சுக்கு வந்து ஒரு இங்கேருந்து இங்கே 9 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வித்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவு எடுத்துக்கங்க. எனக்கு 9 இருக்குது. ஸோ நான் 4.5 இன்ச்சு வந்து நான் 9.5 இருந்துச்சு. நான் 4.25 வந்து நடுவில் சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க. எவ்வளோ இருக்கோ அந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் மார்க்கில் இருந்து அந்த சைடு ஒரு 1.5 இன்ச், இந்த சைடு ஒரு 1.5 இன்ச். ஓகே, இந்த 1.5 இன்ச் வந்து மேக்ஸிமம் காமனாக இருக்கும். இந்த 1.5 இன்ச் போது 3 இன்ச்சுக்கும் போது அடிச்சு திருப்பினா 2 வரும். இப்போ இந்த மார்க் பண்ணதுலேருந்து கீழே 9 இன்ச் ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம மேலே பண்ண 1.5 மார்க்லேருந்து 1.5 இன்ச்லேருந்து கீழே 9 இன்ச் ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த எண்டுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இதை இங்கே 1.5, கீழே அந்த 9 இன்ச்சோடு முடிச்சிடணும். அதாவது கீழே நல்லா விரிஞ்சு வரும், மேலே வரும்போது குறுக்கி வரும், அந்த மாதிரி மாடலில் வரும். இப்போ இதை நம்ம இதை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து சைடு இருக்கிற கிளாத்தை வந்து அப்படி ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, 2 சைடும் அந்தமாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுதான் இருக்கும். நம்ம 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 8 வரும். பின்னாடி 8, ஃப்ரண்ட் பேக் 8. இப்போ லைனிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெயிஸ்ட் எவ்வளோ பார்ட் வருதோ அந்த நேர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம 8 இல்லையா வெயிஸ்ட்டு, அது கூட நான் 1 இன்ச் சேர்த்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா மார்ஜின் இருக்கு இல்லைங்களா, அந்த நேர் 9 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே டேப்பை வந்து எவ்வளோ அகலம் உங்களுக்கு லைனிங் இருக்கோ, லைனிங் அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்து அந்த டேப் இருக்கிற ஷேப்புக்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியல, மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 to 3 இன்ச் ஹைட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே இப்படி வளைச்சி கொண்டு வந்து கட் பண்ணிடலாம். இங்கேருந்து இப்படி போய் கொண்டு போய் அப்படியே டேப் இருக்கிற சைஸ்க்கு மேலே வரைக்கும் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து நான் 3/4 ஸ்லீவ் வைக்கிறேன். 16 இன்ச் ரெடி லென்த். ஸோ நான் வந்து கீழே வந்து மடிசீக்கில் பார்டர் வர அன்றைக்கி 16 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே வந்து 3.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச் வேறு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஆம்கோல் வந்து இங்கே இந்த கார்னர்லேருந்து 8.5, இந்த 8.5 வந்து எங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க. ஓகே,
இந்த நேர் வருது இல்லைங்களா, இந்த நேர் மார்க் பண்ணிங்க. 8.5 எங்கே வருது அங்கே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒரு 1.5 இன்ச். எப்பவும் போல் ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே டர்ன் பண்ணி இந்த ஆம்கோல் வரைஞ்சி இல்லைங்களா, இங்கேருந்து அப்படியே இது வந்து அந்த 1.5 இருக்குது இல்லைங்களா, அது கொண்டு விட்டுருங்க. இது ஃப்ரண்ட் ஆம்கோல். இங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்து பேக் ஆம்கோல். ஓகே, 11 ஸோ 5.5. இங்கேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இது அப்படியே இங்கே வந்து இங்கே ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வைக்கல. இப்போ இங்கேருந்து இப்படியே போய் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே அர்க்காட் போட மறந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் முந்தி பார்ட்டில் இந்த இது ஸ்டிச் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் நெக்கை வந்து ஒரு சைடு வரைஞ்சோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா டார்க்காக வரைஞ்சி இந்த சைடு ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம ஸ்டிச் மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் உள்ளே விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அர்க்காட் பண்ணிவிட்டு அதை அப்படி திருப்பி சுற்றியும் எப்போ ஸ்டிச் பண்ண வேணுங்களா அதேமாதிரி சுற்றியுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது மேலே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அர்க்காட் பண்ணியிருக்கேன். அர்க்காட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இந்த நேரம் நம்ம வந்து படிமான தையல் போட்டுடலாம். ஓகே, படிமான தையல் போட்டோம்னா இது வந்து இப்போ நம்ம திருப்பருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி இப்போ திருப்பிட்டு இதுக்கு மேலே எப்பவும் போல் கழுத்து சுற்றி மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் நம்ம வந்து லைனிங்கை வந்து அடிச்சுட்டு எக்ஸஸ் கிளாத்தை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடுறோம். சென்டர் பார்ட் வந்து சுற்றி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைடுக்கு வந்து நல்ல பக்கத்துக்கு பின்னாடி, அதாவது நம்ம வந்து இதை அடித்து திருப்ப போகிறதில்ல, அப்படியே அடித்து சுற்றியும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இது ராங் சைடில் லைனிங்கை வச்சுக்கோங்க. ஓகே, இது இப்படியும் இது இப்படி. ஓகே, இது எப்பவும் போல் சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தை ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு அது ஜாயின் பண்ணிடலாம். ஷேப்புக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து மெயின் பீஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். சைட் இது இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும்னா இது வந்து இப்படி இப்படி இன்சர்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா, இது இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ நான் கீழேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, கீழேருந்து ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி அட்டாச் பண்ணி கையை இப்படி வச்சு ஜாயின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு. எனக்கு வந்து ஒரு இங்கே பார்த்தீங்களா ஒரு 1/4 இன்ச் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது மேலே வரும்போது. அப்போ இங்கே வந்து நீங்கள் 1/4 இன்ச் வந்து கொஞ்சம் மேலே விட்டுட்டு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போ ஜாயின் பண்ணுங்க. இப்படியே இங்கே வந்து இந்த நேரம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டேர்னிங்கில் திக்க பழகிடும். இங்கே இப்படி கரெக்டாக இந்த நேரம் ஜாயின் பண்ணி 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. டபுள் ஸ்டிச் போட்டு அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைடு வரும். அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது மேலேருந்து வரும், அது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, இது மேலேருந்து இப்படியே வச்சு பாருங்கள். எனக்கு இது வந்து கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள், இந்த நேரம் வந்து கரெக்டாக வருது, எதுவும் ட்ரிம் பண்ண தேவையில்லை. அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணி இது வந்து இப்படி திருப்பிடலாம். ஓகே, திருப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ரெடி ஆகிடும். 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பிரின்சஸ் கட் சேஃப் பாருங்க, நல்லா நீட்டாக வந்திருக்கு. இங்கே வந்து ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. ஓகே, பேக் ஸ்டிச் பண்ணலாம். பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி கட்டிங் பண்ணும்போது 4.5 அகலம் வச்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி இருந்தது. நெட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் இல்லைங்களா, அதனால நான் 4 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு நெக் வரைஞ்சிருக்கேன். இந்த கலருக்கு வந்து லைட்டாக தெரிய மாட்டேங்குது பாருங்கள். ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருக்கேன், அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ள ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இந்த எப்பவும் போல் கழுத்தை வந்து 4 இன்ச் அகலம் வச்சுருக்கேன். அதாவது டோட்டல் இது வந்து 8 இன்ச் அகலம், ஹைட்டு வந்து 10 இன்ச் ஹைட்டுக்கு. இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து ரவுண்டாக அப்படியே கொண்டு வந்து இப்படி அடித்து இது மேலே லைன் வரைஞ்சது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு அர்க்காட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் திருப்பி உள்ள ஸ்டிச்சியும் ஃப்ரண்ட் அடித்தோம் இல்லைங்களா, சுற்றியும் இங்கெல்லாம் அதே மாதிரி நம்ம சுற்றியும் அடித்து திருப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த நெட் கிளாத் வைக்கிறது நான் வைக்க போகிறேன். இது சாண்டல் கலரில் அடிக்க, அதனால சாண்டல் கலர் நெட் வைக்கிறேன். இப்போ வந்து பேக் வந்து நான் எப்பவும் போல் கழுத்தை வந்து இந்த 10 இன்ச்சுக்கு அடித்து திருப்பி உள்ளே சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் வந்து நம்ம நெட்டு வந்து நான் வச்சுருக்கேங்க பாருங்கள், தெரியுதா விசிபிளாக இது நெட்டு. ஓகே, சாண்டல் கலர் நெட்டு வந்து
இது மேலே நான் கீழே இந்த ஹைட்டுக்கு நான் நெட்டு கட் பண்ணி கீழே வச்சு மேலே பின்னூசி குத்திருக்கேன். பின்னூசி குத்துறதுக்கு முன்னாடி இந்த அகலம் வந்து நம்ம எவ்வளோ வச்சோம், 8 இன்ச்சு. 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பின்னூசி குத்திக்கங்க. எனக்கு 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு குண்டூசி, இங்கே ஒரு குண்டூசி, இங்கே ஒரு குண்டூசி குத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிட்டுலாம். இது சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நெக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இது சுற்றி நம்ம நெட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக ஈக்குவலாக சென்டர் பார்த்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நம்ம எவ்வளோ நெக் அகலம் வச்சோமோ அதே அகலம் இங்கேயும் வச்சுக்கலாம். நம்ம 3.25 வச்சோம் இல்லைங்களா, இங்கேயும் அதே 3.25 வந்து இங்கே வச்சுட்டு 3.25 வச்சுட்டு உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா இந்த ரவுண்டோட கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு கிராஸ் பீஸ் அடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஓகே. நான் வந்து இங்கே ஒரு ஹோல் மாதிரி போடலான்ட்டு இருக்கேன். 3.25 ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டு இங்கிருந்து ஒரு 4.5 அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே 4.5ல் பாதி 2.25. இங்கேருந்து ஜஸ்ட் இப்படி இந்த சென்டரை மார்க் பண்ணி இந்த நெக் ஓகே. இது வந்து ரைட் இப்படி கொண்டு போய் சின்னதாக இப்படி கர்வ் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணி கர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒயிட் கலர் பேக்ரவுண்டுன்னு தெரியல, நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்பவும் போல் இப்போ 1 இன்ச் 1.25 இன்ச் நார்மல் கிராஸ் பீஸ் இருப்போம். நம்ம நெட்டுக்கு பின்னாடி கிளாத் அளவாக தேவையில்லை. ஸோ 1 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி இந்த நேரம் எப்பவும் போல் இது மேலே அடித்து இந்த ஷேப்புக்கு நல்லா அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பி ஸ்டிச் பண்ணிடலாம். எப்போது நார்மல் நெக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு அடித்து எப்படி திருப்போமோ அதே மாதிரி இந்த ஷேப்புக்கு அடித்து திருப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து கிராஸ் பீஸை இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கிராஸ் பீஸ் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரி இது மேலே வச்சு இந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது அப்படியே இது இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே உள்ளே வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துடணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி இது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி கழுத்தை அடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மெரூன் கலர் லேஸ் இருந்தது. ஸோ மெரூன் கலர் இதுக்கு மேட்ச் ஆகணுக்காக நான் மெரூன் கலர் லேஸ் வச்சுட்டேன். இந்த நேரம் நம்ம வந்து ஒரு ஊக்கும் அந்த மாட்டுறது இது மாட்டி இப்படி வச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து பேக் நெக் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, போட்டால் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நான் இந்த நேரம் கொஞ்சம் சின்னதாக பஃப் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி 3 இன்ச்சு கேப் கைட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. 2.5 இன்ச் போது இந்த நேரம் வருது இல்லையா, கரெக்டாக இந்த பார்டரில் வருது. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த 2.5 இன்ச்சில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நம்ம கையிலேயே அப்படி பண்ணிடலாம். இதே அப்படியே இங்கேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த 3 இன்ச்சுக்கு இங்கே இந்த சைடு 3 இன்ச்சுக்கு அந்த சைடு 3 இன்ச்சுக்கு குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இங்கேருந்து இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வந்து நான் 6 இன்ச்சுக்கு இப்படி வந்து சின்னதாக குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். 2 ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி குட்டியாக சிம்பிள் பஃப் நடி நான் குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணுன்னா பெருசாக வச்சுக்கலாம். ஸ்லீவ் இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்து மேலே பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அதாவது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண இல்லைங்களா, அதை சென்டர் பார்ட் மார்க் பண்ணிவிட்டு அதாவது இந்த நல்ல பக்கத்துக்குள்ளே ஸ்லீவ் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இது வந்து ராங் சைட், இது வந்து ரைட் சைடு உள்ள இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த சென்டர் எங்கே மார்க் பண்ணமோ அந்த நேரம் ஷோல்டர் ஜாயிண்ட் வர மாதிரி இங்கே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு எங்கே வருதுன்னு பார்த்து ஃப்ரண்ட்டு குடஞ்சி எடுத்துட்டு இது அப்படியே இங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து இங்கே இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதேமாதிரி இந்த சைடும் 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிடுங்க. இப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே ஸ்டிச் பண்ணலாம். சிம்பிள் பஃப் ஸ்லீவ் வந்து வச்சாச்சு. 2 பக்கம் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக் இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியாச்சு. மேல் பார்ட் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்படி பார்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, கீழ் பார்ட் வந்து நம்ம 16 பேனலாக இப்படி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்படி இருக்குது. இங்கே இது வரைக்கும் கட் ஆகிருக்கு, மேலே 2 இன்ச்சுக்கு கட் ஆகலை. ஓகே, இப்போ இது நல்ல பக்கத்து மேலே முன்னாடி இருக்கிற கட் இருக்குது இல்லைங்களா, அது நல்ல பக்கம் இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இது நல்ல பக்கம் இந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே,
இந்த மாதிரி அப்படியே இங்கே கொண்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டு வரணும். நம்ம இங்கே வரைக்கும் கட் ஆகிருக்கு. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்படியே ஸ்டிச் பண்ணி இங்கே பார்டருக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, அதே மாதிரி எல்லாத்தையும் மேலே போட்டு, அதாவது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் மேலேருந்து கீழே வரைக்கும் 16 ஃப்ளீட்ஸ் வச்சுட்டேன். அதை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் நம்ம வந்து மேலே கீழேயும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படின்னா, இப்படி ஒரு ஃப்ளீட் அடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது இது மேலே போட்டு ஒரு ஃப்ளீட் அடிச்சுட்டு மறுபடியும் இது ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது மேலே இது மேலே போட்டு ஓப்பன் பண்ணுறது. ஓகே, அப்படி நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் ஆல்ரெடி கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு இடுப்பு வச்சு லைனிங் வந்து இது மேலே அப்படியே மேலே இந்த பார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து லைனிங் வந்து இது மேலே ஹிப்பு கட்டை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கீழே நல்ல பக்கத்து மேலே ஸ்டிச் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த நல்ல பக்கம் அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே இங்கே வந்து ஹிப்பை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். மேல் பாட்டியும் கீழ் பாட்டியும் 1/2 இன்ச்சுக்கு இப்படியே ஜாயின் பண்ணி இப்படி திருப்பிட்டால் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு பீஸையும், இது வந்து பேக், இங்கே ஃப்ரண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் பீஸையும் அதே மாதிரி இன்னொரு பீஸில் நல்ல பக்கத்து மேலே திருப்பி வச்சு இதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு ஸ்லீவ் அகலம் வந்து இப்படி கொண்டு வந்து 1/2 இன்ச்சுக்கு இப்படியே கொண்டு வந்து மேலே ஹிப்பு கீழே ஹிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மேலே இப்படி வச்சுட்டு இங்கேருந்து 1/2 இன்ச் அப்படியே கொண்டு வந்து இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிற இது லைனிங்கும் கீழே இருக்கிற லைனிங்கும் திருப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மெயின் பீஸை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி மேலேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதேமாரி அந்த சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு வந்து இந்த சைடு அடித்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் இங்கே 2 ஸ்டிச் போட்டு இங்கே வரைக்கும் கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை எடுத்து விட்டுட்டு அப்புறம் தான் நான் சைடு வந்து இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மேலே க்ளோஸ் பண்ணி மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன்.